அம்மா ரொம்ப நேரம் கதவை தட்டி ரோஹிணி கதவை திறக்க மாட்டேங்கிறாம்மா அப்படின்னு சரி வழி விடு நான் கதவை தட்டுறேன்னு சொல்லி ரோஹிணி ரோஹிணிங்கிறாங்க விஜயா. அப்போ வந்து ரோஹிணி கதவே திறக்கல. ரொம்ப நேரம் தட்டினதுக்கப்புறம் கதவை திறக்க வராங்க. மீனாவும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் திறக்கலன்னு நின்று முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு வந்து ரோஹிணி கதவை திறந்துடுறாங்க. எவ்வளோ நேரம் தான் கத்திக்கிட்டே இருக்குது, கதவை திறக்க மாட்டியா, உனக்கு என்ன அவ்வளோ திமிராச்சா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி தூங்கிட்டேன். ஓ தூக்கமெல்லாம் கேட்குதா உனக்கு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க விஜயா. மீனா வந்து சொல்கிறாங்க எனக்கே பயமாக இருந்துச்சுங்கன்னு முத்துக்கிட்ட சொல்லும்போது முத்து சொல்கிறாரு அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த கேடிலாம் எதுவும் பண்ணாது, நீ எதுவும் பயந்துக்காத அப்படின்னு பயங்கரமாக முத்து சொல்கிறாரு மீனா கிட்ட. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. ரோஹிணி வந்து சாப்பிட்றக்கு உட்காராங்க. எந்தி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வந்து மெதுவாக பயந்த மாதிரி எந்திக்கிறாங்க. அப்படியே ஓரமாக போய் நிற்கிறாங்க. ரவி சொல்கிறாரு அண்ணி நீங்கள் சாப்பிட உட்காருங்க அப்படின்னது. இல்லை நான் அத்தை சொன்னதுக்கப்புறம் சாப்பிட உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிடுறாங்க. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.